திருநெல்வேலி மாநகராட்சியில 45வது வார்டுல ஒரே வார்டுல 200க்கும் மேற்பட்ட நபர்கள் போது மஞ்சள் காமாலை பரவியதான். திருநெல்வேலியில மட்டுமல்ல, இப்பொழுது எல்லா மாநகராட்சியிலும் இதுபோல நோய் பரவி கொண்டிருக்கிறது. நம்மள கோவிட் 3வது தொற்று வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மாநகராட்சியிலும் பெரிய பிரச்சனை. சேலம் மாநகராட்சியில ஒரு பெண், அதுவும் திமுகவை சேர்ந்தவர்கள், ஒரு கவுன்சிலர் கை நீட்டி அடிப்பது போன்ற படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. ராணிப்பேட்டையில் பார்த்தா 10வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி வீட்டுக்குள்ள போய் கத்தி குத்தி கொண்டு இருக்காங்க. இன்னொரு மாணவிக்கு பலத்த படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக மாநகராட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்றைக்கு முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. காவல்துறையுடைய ஈரல் புறையோடி போய் கொண்டிருக்கிறது. காவல்துறை சரியான முறையில் எங்குமே நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. கேட்டால் முதலமைச்சர் நாங்கள் தான் நல்ல உண்மையான ஆட்சி செய்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் மார்தட்டி வேற சொல்கிறார்கள். இந்த வார்டில் மட்டும் 200க்கும் மேற்பட்டோர் மஞ்சள் காமாலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி ஆணையர்கள், மருத்துவர் உடனடியாக அது போய் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நானும் அதை போய் பார்க்க இருக்கிறேன். அது மட்டுமில்ல, தாமிரபரணி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது 30 நாளைக்குள் நாங்கள் சரி செய்ய தருகிறோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் அவர்கள் சரி செய்யவில்லை. உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திருநெல்வேலிக்கு மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்திலே அந்த பிரச்சனை இருக்கிறது. அது உடனடியாக தீர்க்க வேண்டும். தமிழக அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.